ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இருக்க பழைய ப்ளவுஸ் இல்லைன்னா தச்சு முடித்த ப்ளவுஸுக்கு இது மாதிரி சிம்பிளாக ஒர்க் பண்ணலாம். ஆரி ஒர்க் தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு நமக்கு ஹேண்ட் ஒர்க்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு இது மாதிரி 4 இடத்துல நான் டாட் வச்சு எடுத்திருக்கேன். ரவுண்டு மிரர்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஒர்க்குக்காக. P1000 க்ளூவில் ஒட்டுங்க. ஃபேப்ரிக் க்ளூ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் மிரர்ஸ் ஒட்டுறதுக்கு மட்டும். இப்போ க்ளூ வச்ச இடத்துல எல்லாம் நம்ம மிரர்ஸை வைக்கலாம். லைட்டாக ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் ஒட்டும். ஃப்ரண்ட்டு பேக்கு கழுத்துக்கும் இதே மாதிரி தான் 3 இன்ச்சஸ் கேப் விட்டு ஒட்டி விட்டுருக்கேன். இப்போ அடுத்த ஒர்க்குக்காக சுகர் பீட் எடுத்திருக்கேன். இந்த சாரி ஃபுல்லாகவே சில்வர் ஜரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சில்வர் சுகர் பீட் எடுத்திருந்தேன். நீடில் நம்பர் 11 எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் சுகர் பீடை நம்ம இதில் கோர்த்து எடுக்கணும் மிரரை சுற்றி ஒட்டுறதுக்காக. ஸோ ஒரு இடத்துல நீடில் மேலே எடுத்துகிட்டு இது மாதிரி பீட்ஸ் கோர்த்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக ரவுண்டை வச்சு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கொத்த சுகர் பீடுக்கு உள்ளாடி நீடில் போட்டு எடுத்தால் சர்க்கிள் அழகாக ஃபார்ம் ஆகி வரும், ரவுண்டு வந்துடும். அதை அப்படியே நீங்கள் எடுத்து மிரரை சுற்றி P1000 க்ளூ போட்டு ஒட்டினா மட்டும் போதும். இப்போவே நீங்கள் ஒட்ட வேண்டாம். பேக் சைடு இது மாதிரி நீடில் கொண்டு போயிட்டு நீங்கள் இது மாதிரி லாக் போட்டுக்கோங்க. லாக் போடுறது எப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. சும்மா நீங்கள் இது மாதிரி மேலேயும் கிளையும் குத்தி எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி எடுத்தாலே லாக் மாதிரி தான் அவுந்து வராது. அந்த த்ரெட் வந்து ரிமூவ் ஆகாது. இப்போ பாருங்கள், இது மாதிரி எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளூ போட்டு ஒட்டுறேன். இப்படி நம்ம செய்கிறப்போ த்ரெட்டில் வந்து க்ளூ அப்ளை ஆகாது, தென் நீடில்லையும் க்ளூ அப்ளை ஆகாது. நமக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். இப்போ 4 இடத்துல இது மாதிரி டாட் வச்சு எடுத்திருக்கேன். இதில் இப்போ 4 mm சைஸ் ரைஸ் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ரைஸ் பீட் இல்லாதவங்க 4 mm வீட் பீட் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். வி ஷேப்புக்கு ஃபஸ்ட் 2 சைடுமே ரைஸ் பீடை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தென் சென்டர் பகுதிக்கு கொஞ்சம் மேலே தூக்கி தான் நம்ம அடுத்த ரைஸ் பீடு வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இல்லை 3 பீடையும் நீங்கள் சேர்த்து ஒரே லைனில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் இருக்காது. ஸோ சப்போஸ் உங்களால் தைக்க முடியாட்டி கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் இதே மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சில்வர் பேசிக்கில் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ எல்லாமே சில்வர் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஷர்ட்ஸோட லாங் வீடியோ பார்க்கணுன்னா கீழே நான் டேக் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்ட நீங்கள் லாங் வீடியோ பார்த்து கூட ஸ்டிச் பண்ணலாம். இந்த ப்ளவுஸோட சாரி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். பட் இந்த ப்ளவுஸை வந்து 2 சாரிக்கு வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் சில்வர் பேசிக்கிலே கொண்டு வந்திருக்கேன் ஒர்க். ஸோ உங்களுக்கு ஆரி ஒர்க்கு தெரியல அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். தென் எங்களோட சேனலில் ஆரி ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, ஸ்டிச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. தேவையான நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸ்க்ரீன் 3 நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மிரர்ஸுக்கும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். தென் கழுத்துக்கு 3 இன்ச்சஸ் கேப்பில் மிரர்ஸை ஒட்டி விட்டதுக்கப்புறமா கைக்கு ஸ்டிச் பண்ண அதே பேட்டர்னில் தான். பட் வந்து 4 சைடும் ஸ்டிச் பண்ணல, 2 பக்கம் தான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ இது மாதிரி 2 சைடுக்கும் நீங்கள் டபுளாக இது மாதிரி புட்டாஸ் கொடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக ஃபினிஷிங் நல்லா இருந்து. எங்கிட்ட மிஷினே கிடையாது, ஆனால் என்னோடய ப்ளவுஸுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆரி ஒர்க் படிக்க வேண்டிய தேவையே கிடையாது. நார்மல் நீடில் இருந்தால் இது மாதிரி அழகாக பீட்ஸ் ஒர்க் கொடுக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அப்படி இந்த வீடியோ இஷ்டப்பட லைக் செய்ய மறக்கிறது. தேங்க்யூ.